சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்போம். ஜெகநாத், வணக்கம். ஜெகநாத், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான தந்தை மகனான ஜெயராஜ் பெனிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனையடுத்து தந்தை மகன் உயிரிழந்ததை தொடர்ந்து எழுதப்பட்ட குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலையம் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேர் மீது சிபிஐ தரப்பில் முதற்கட்டமாக 2027 பக்கம் குற்றப்பத்திரிகையும், இரண்டாம் கட்டத்தாக கூடுதலாக 400 குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் 5.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் 100க்கும் மேற்பட்ட சாட்சிய விசாரணையானது மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்ட சிறையில் இருக்கும் 9 பேரும் மதுரை மத்திய சிறைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் தான் இந்த கொலை வழக்கில் மதுரை மாவட்டம் 1வது குழுக்கள் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமார் தீர்ப்பளிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் நீதிமன்றத்தில் அன்று ஆஜர்படுத்தினார்கள். அப்போது நீதிபதி முத்துக்குமார் தீர்ப்பு வாசித்த போது இந்த வழக்கில் அனைத்து தரப்பு விசாரணைகளையும் பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என தீர்மானிப்பதாக அவர் தெரிவித்ததோடு குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரின் உடல்நிலை, மனநிலை குறித்து அறிக்கை மற்றும் சம்பள கணக்கு மற்றும் சொத்து விவரங்களையும் சிறைச்சாலையில் உள்ள நன்னடத்தை அதிகாரிகள் குறிப்பிட்டு 9 பேரின் செயல்பாடுகள் குறித்தும் மத்திய அரசு, மாநில அரசு மூலமாக அறிக்கையாக தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று கோரப்பட்டது. இதனை அடுத்து அந்த தேதியானது விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. மேலும் பார்த்தீர்களானால் இந்த வழக்கில் தற்போது இன்று இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில இந்த கொலை வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர், சாய்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலரான முருகன், சாமத்துறை, காவலர்களாக முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ், பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகிய 9 பேரும் அவர்கள் 5 ஆண்டுகளாக சிறையில் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று காலை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது இந்த தீர்ப்பானது மாலை 3:30 மணிக்கு இந்த தீர்ப்பானது அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார்கள். மேலும் இந்த தீர்ப்பானது 5:30 மணிக்கு இந்த தீர்ப்பு மாற்றப்பட்டதாகவும் கூறியிருந்தார்கள். தற்போது இந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் தற்போது மதுரை மத்திய சிறையில் இருந்து மதுரை மாவட்டம் நீதிமன்றத்திற்கு தற்போது குற்றவாளிகளை அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த தண்டனை விவரங்களை அறிவிக்கப்பட இருக்கின்ற நிலையில தற்போது அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்போடு அவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். இதனிடையே தற்போது ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேரும் மத்திய சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தற்போது மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் இந்த 9 பேரும் தற்போது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் தண்டனை விவரங்களை தற்போது நீதிபதி முத்துக்குமரன் வாசிக்க தொடங்கி இருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.